அந்த சிட்டியின் மிக பிரபலமான மற்றும் அழகான கோடீஸ்வரன் விக்ரம் தன் புது மனைவி நக்ஷத்ராவுடன் அவனது மாளிகையின் வாசலை அடைந்தபோது அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கிசுகிசுக்கத் தொடங்கினர். அங்க பாருடி, இவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஏய், மெதுவா பேசு. அவன் காதுல விழுந்தா உன்னை உயிரோட தோலை உரிச்சிருவான். அடி போடி, இந்த ஊருக்கே இவனோட நெஜம் என்னன்னு நல்லா தெரியும். இன்னைக்கு எந்த அப்பாவி பொண்ணோட தலைவிதி இப்படி ஆச்சோ தெரியல. இந்த அரக்கனுக்கு போய் வாக்கப்பட்டிருக்காளே. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. நான் ஒன்னும் செவிட இல்ல. விக்ரமுக்கு பெண்கள் என்றாலே தீராத வெறுப்பு என்பது ஊரறிந்த விஷயம். அந்த வெறுப்பின் காரணமாகவே அவனுக்கு ஆண்களைத்தான் பிடிக்கும் என்ற வதந்தியும் காட்டுத்தீயாய் பரவியிருந்தது. உங்களுக்கு வாயிருக்கின்றதுக்காக என்ன வேணா பேசுவீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் மூடு மாறினா நான் என்ன செய்வேன்னு தெரியும். அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாலே புஷ்பா என்ற பெயரை கேட்ட அடுத்த கணமே அந்த பெண்களின் உடல் பயத்தால் நடுங்கியது. அன்னைக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இப்ப என்ன அப்படியே என் பெட்ரூம் வரைக்கும் வரப்போறீங்களா? வாங்க வாங்க. விக்ரமின் ஆக்ரோஷமான குரலை கேட்டதும் அந்த பெண்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடி தங்கள் வீட்டு கதவுகளை தாழிட்டுக் கொண்டனர். ஒரு மிருகத்தோட கல்யாணமா? நான் இந்த மிருகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனோட குழந்தைய பெத்தெடுக்கணுமா? நக்ஷத்ரா, உனக்கு வேற வழியே இல்ல. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். டாக்டர் ஆகணுங்கிற என்னோட கனவு ஏதோட அழிஞ்சு போயிடும். அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன வேணா நடக்கும். உன் மாமாவோட உயிரே அவங்க கையில தான் இருக்கு. உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறதுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு சுயநலவாதி இல்ல. கடைசியில் அந்த பரிதாபமான பூ போன்ற நட்சத்திரா மணமகள் கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டாள். அவளது பேரழகை காண்போர் அனைவரும் அப்படியே சொக்கிப்போகும் அளவிற்கு அவள் தேவதை போல் காட்சியளித்தாள். ஆனால் மறுபுறமோ அந்த அழகான அரக்கன் நின்றிருந்தான். உண்மையில் இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன? வாருங்கள், முழுமையாக தெரிந்து கொள்வோம். பிரியங்கா அக்கா, உங்க கல்யாணத்துக்கு நான் வர மறுப்பனா? பாட்டி, நேற்று வரை நக்ஷத்ரா தன் சொந்த கிராமத்தில் இருந்தாள். தன் அத்தை மகளின் திருமணத்திற்காக மிகவும் மகிழ்ச்சியோடு நகரத்திற்கு வந்திருந்தாள். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த நக்ஷத்ராவை அவளது பாட்டிதான் ஒற்றையாளாக வளர்த்து வந்தார். நன்றாக படித்து ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதே அவளது வாழ்நாள் கனவாக இருந்தது. ஆனால் அதற்குள் என்ன நடந்தது? பிரியங்காவிற்கு பதிலாக நக்ஷத்ரா எப்படி மணமேடையில் அமர்ந்தாள்? இன்று சென்னை நகரில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மற்றும் கேமராக்களின் வெளிச்சத்திற்கு மத்தியில் நாட்டின் மிக சக்தி வாய்ந்த தொழிலதிபரான விக்ரமின் திருமணம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திருமண மண்டபத்தில் தன் மணமகளுக்காக காத்திருக்க வேண்டிய விக்ரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் லேப்டாப்பிலும் போனிலும் மூழ்கியிருந்தான். விக்ரம் போன்ற ஒரு மாபெரும் மனிதன் ஏன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப பெண்ணை திருமணம் செய்கிறான் என்று ஒட்டுமொத்த நகரமே வியப்பில் ஆழ்ந்திருந்தது. முகூர்த்த நேரம் முடிய போகுது. பொண்ண சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. மருமகளை சீக்கிரம் மேடைக்கு கூட்டிட்டு வாங்க. இதோ இதோ இப்பவே கூட்டிட்டு வரேன். விக்ரமின் அசல் மணமகளான பிரியங்காவை தேர்ந்தெடுத்தவர் அவனது தாத்தா விஸ்வநாதன் தான். பிரியங்கா அவர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு சாதாரண எழுத்தரான மனோஜின் மகள். தன் தந்தையின் கட்டாயத்திற்கு பணிந்து சாதாரண தோற்றமுடைய பிரியங்கா இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாள். ஆனால் இன்று திருமணத்தன்று மனோஜ் தன் மகள் பிரியங்காவின் அறைக்குள் நுழைந்தபோது அதிர்ச்சியில் அவரது காலடி மண் சரிந்தது. மணமேடைக்கு செல்ல வேண்டிய சில நிமிடங்களுக்கு முன்பு பிரியங்கா அங்கிருந்து தப்பி ஓடியிருந்தாள். பிரியங்கா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? மகள் ஓடிவிட்டதை உணர்ந்த பெற்றோர் பயத்தால் நடுக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் வெளியில் நின்றிருந்த விஸ்வநாதன் ஏதோ தவறு நடப்பதை உணர்ந்து அந்த அறையை நோக்கி வந்தார். உங்க பொண்ணு ரெடி ஆயிட்டாளா இல்லையா? ஆமாங்க, அவ ரெடி ஆயிட்டு தான் இருக்கா. இதோ இப்போ வந்துருவா. நீங்க போங்க சார். ஆனால் அந்த பொய் அதிக நேரம் நீடிக்கவில்லை. அறையின் உள்ளேருந்து ஒரு பெண் அழும் சத்தம் விஸ்வநாதனின் காதுகளில் தெளிவாக விழுந்தது. அவர் சட்டென்று கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். அங்கு தரையில் அமர்ந்து ஒரு எளிய பரிதாபமான ஆனால்
பேரழகு வாய்ந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். அவள்தான் நக்ஷத்ரா. இதைக் கண்ட விஸ்வநாதன் கோபத்தில் கர்ஜித்தார். பிரியங்கா எங்க? பிரியங்கா ஓடி போயிட்டா சார். இந்த நட்சத்திரா தான் அவளுக்கு உதவி செஞ்சிருக்கா. எங்களுக்கு நல்லா தெரியும். நான் எதுவும் பண்ணல அத்தை. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இந்த கல்யாணம் இன்னைக்கே நடந்தாகணும். கல்யாண பொண்ணு ஓடி போயிருந்தா அவளுக்கு பதிலா வேற ஒருத்தி மணமேடையில உட்காரணும். இந்த கல்யாணம் நின்னா விக்ரமோட கோபம் எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவனோட கோபத்திலிருந்து உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. உண்மையில் விக்ரமுக்கு பெண்களை பிடிக்காது. விஸ்வநாதன் தனக்கு மாரடைப்பு ஏற்பட்டது போல் நடித்துதான் விக்ரமின் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தார். இப்போது மணமகள் ஓடிவிட்ட செய்தி தெரிந்தால் விக்ரமின் கோபம் அனைவரையும் சாம்பலாக்கிவிடும். பயத்தின் உச்சத்திற்கு சென்ற பிரியங்காவின் தாய் ஷீலா, இவளாலதான் இந்த அசிங்கமே நடந்துச்சு. அதனால இவ தான் இதுக்கு பழி ஏத்துக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ நட்சத்திரா. இனிமே நீ தான் விக்ரமோட வைஃப். புரியுதா உனக்கு? நக்ஷத்ராவின் கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தன. தழுதழுத்த குரலில் கெஞ்சினாள். எனக்கு கல்யாணம் வேண்டாம் அத்தை. என்னை என் பாட்டி கிட்ட போக விட்டுடுங்க ப்ளீஸ். பிரியங்கா அக்கா என்கிட்ட சொன்னா. வாய மூடுடி. நான் சொல்றத மட்டும் செய். நக்ஷத்ரா கதறி அழுதாள். ஆனால் அவளது அழுகுரலை யாரும் கேட்பதாக இல்லை. அந்த தருணத்தில் அவர்களுக்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கை முக்கியமாக தெரியவில்லை. விஸ்வநாதன் சாம்ராஜ்யத்தின் கௌரவமே முக்கியமாக இருந்தது. நட்சத்திரா, நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இல்லனா விக்ரம் நம்ம எல்லாரையும் வெட்டி போட்டுருவான். அவன் எவ்வளவு ஆபத்தானவனு உனக்கு தெரியாதா? தப்பிக்க எந்த வழியும் இல்லாததால் நக்ஷத்ரா அவசரமாக கனமான திருமண ஆடையில் அலங்கரிக்கப்பட்டாள். அவளது முகம் நீண்ட துப்பட்டாவால் மறைக்கப்பட்டிருந்தது. கைய முன்னாடி நீட்டுங்க. துப்பட்டா முகத்தை முழுமையாக மறைத்திருந்ததால் மணமகள் மாற்றப்பட்டதை விக்ரம் கவனிக்கவில்லை. அவன் கடமைக்காக திருமணச் சடங்குகளை முடித்துவிட்டு அடுத்த கணமே தன் போனிலும் வேலையிலும் மூழ்கிப் போனான். பெரியய்யா, இந்த ஃபைல்ல அந்த பொண்ணோட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. இதற்கிடையில் நக்ஷத்ராவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள விஸ்வநாதன் அவளது முழு விவரங்களை சேகரித்திருந்தார். ஆனால் ஒரு கொடூர விபத்தில் இறந்த நக்ஷத்ராவின் பெற்றோரின் விவரங்களை பார்த்த அடுத்த கணமே அவர் உறைந்து போனார். அவர் தனக்குள்ளேயே முணுமுணுத்தார். ஆரம்பத்துல 2-3 நாள்ல இவளுக்கு விவாகரத்து கொடுத்து அனுப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா இனி அப்படி நடக்காது. இந்த பொண்ணுதான் என் பேர விக்ரமோட வாழ்நாள் மனைவியா இருப்பா. திருமணச் சடங்குகள் முடிந்து நக்ஷத்ரா விஸ்வநாதன் மாளிகையின் பிரம்மாண்ட வாசலை வந்தடைந்தாள். விக்ரம் அவளுக்காக காத்திராமல் வேகமாக உள்ளே நடக்கத் தொடங்கினான். விக்ரம், கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள தனியா போகக்கூடாது. உன் மனைவியை கூட்டிட்டு உள்ளவா. சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்த விக்ரமுக்கு உலகிலேயே தன் தாத்தாவை தவிர வேறு யாரும் முக்கியமில்லை. அவர் சொல்லை அவன் தட்டியதே இல்லை. விஸ்வநாதன் மாளிகைக்குள் மருமகளாக நுழைவது என்பது பல பெண்களின் கனவு. ஆனால் நக்ஷத்ராவிற்கோ அது அவளது அழிவின் தொடக்கமாக தெரிந்தது. நக்ஷத்ரா இன்னும் தன் துப்பட்டாவை எடுக்காததால் அவளால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. விக்ரம் ஆக்ரோஷமாக வீட்டிற்குள் நடந்தான். அவர்கள் உள்ளே வருவதைக் கண்ட விக்ரமின் தம்பியும் அவனது நண்பர்களும் வரவேற்று கூச்சலிட்டனர். ஆனால் வரவேற்பறையை கடந்த அடுத்த கணமே விக்ரம் நக்ஷத்ராவை தூக்கி எறிவது போல் தள்ளிவிட்டான். இங்க பாருங்க, நீங்க பண்ண நினைச்ச டிராமா இதோட முடிச்சது. எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு. இனிமே நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது. இதை கூறிவிட்டு விக்ரம் தன் ஸ்டடி ரூமுக்குள் நுழைந்து கதவை வேகமாக சாத்தினான். விஷால் கண்ணா, சொல்லுங்க தாத்தா. அண்ணி வாங்க, நான் உங்க ரூமை காட்டுறேன். தாத்தாவின் சைகையை புரிந்து கொண்ட விஷால் நக்ஷத்ராவை விக்ரமின் அறைக்கு அழைத்துச் சென்று விட்டான். உள்ள வாங்க நீ. வெல்கம். இதுதான் உங்க ரூம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த பெல் அடிங்க. யாராவது உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க கம்ஃபர்டபுள் ஆகுங்க. நான் அப்புறமா வந்து பார்க்கறேன்.
நட்சத்திரா அறைக்குள் நுழைந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். முதன்முறையாக அந்த புதிய வீட்டில் அவள் தனியாக இருந்தாள். அவள் கதவை மூடியபோது அது ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் லாக் என்பதால் பலத்த சத்தத்துடன் தானாகவே பூட்டிக் கொண்டது. கிராமத்து பெண்ணான நட்சத்திராவிற்கு அதை பற்றி எதுவும் தெரியவில்லை. அவள் தன் துப்பட்டாவை கழற்றிவிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். உடல் சோர்வினால் அவளுக்கு தெரியாமலேயே அவள் உறங்கிப் போனாள். இரவு 2 மணிக்கு விக்ரம் தன் வேலைகளை முடித்துவிட்டு உறங்குவதற்காக அறைக்குள் நுழைந்தான். நட்சத்திரா கட்டிலின் ஒரு ஓரத்தில் மறுபுறம் திரும்பி படுத்திருந்தாள். அவளை பார்த்த விக்ரம் வெறுப்புடன் பேசினான். அத்தா எதுக்காக இவளை என் ரூமுக்கு அனுப்பி வச்சாரு? எப்படி இந்த கல்யாணம் பேருக்கு தானே, இதனால என்ன ஆகப் போகுது? இவளா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொண்ணும் என் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. அவன் நட்சத்திராவை எழுப்ப முயன்றான். ஆனால் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவளுக்கு எதுவும் கேட்கவில்லை. எரிச்சல் அடைந்த விக்ரம் டேபிளில் இருந்த கண்ணாடி கிளாஸை தட்டிவிட்டான். அது தரையில் விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. அந்த பலத்த சத்தத்திலும் நட்சத்திரா விழிக்கவில்லை. இவ்வளையா நான் இவ்வளவு சாஃப்டா எழுப்பணும்? திடீரென்று விக்ரம் தன் பாக்கெட்டில் கையை வைத்தான். அடுத்த கணமே அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. ஆத்திரத்தின் உச்சியில் அவன் நட்சத்திரா படுத்திருந்த கட்டிலுக்கு அருகில் சுட்டான். துப்பாக்கிச் சத்தம் கேட்டு நட்சத்திரா மரண பயத்தில் உறைந்து விழித்தாள். சத்தம் கேட்டு தாத்தாவும் தம்பி விஷாலும் பதறிக்கொண்டு ஓடி வந்தனர். என்ன அடாவடித்தானே இது? இந்த வீட்டு மருமகளை ஏன் அப்படி பயமுறுத்துற? நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. தோட்டா அவ தலையில இறங்காம இருந்ததே பெரிய விஷயம் நினைச்சுக்கோங்க. விக்ரமின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த அறையில் ஒரு மயான அமைதி நிலவியது. விக்ரமண்ணா, இது சரியில்லை. அண்ணி இப்படி பயமுறுத்துறது தப்பு. யாருடா அவனுக்கு அண்ணி? அவையும் பொண்டாட்டியே இல்ல. விஷால் கண்ணா, உங்க அண்ணிய கூட்டிட்டு போய் கெஸ்ட் ரூம்ல தங்க வை. சரி தாத்தா. கண்ண, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ் என் கூட வாங்க. எங்களை மன்னிச்சிருமா. உனக்கு நாங்க பெரிய துரோகம் பண்ணிட்டோன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு வேற வழி தெரியல. தாத்தா, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? எது நடந்திருந்தாலும் அதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. கண்ணு, உன்னால என் பேரன் விக்ரம மாத்த முடிஞ்சா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஒரு டாக்டர் ஆக்குறேன்னு நான் சத்தியம் செய்றேன். இது என் வாக்கு. இதை கேட்டதும் நட்சத்திராவின் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. எனக்கு தெரியுமா, உன்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும். இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உன் சூட்கேஸ் அனுப்பி வைக்கிறேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு. விக்ரம் நாளைக்கு காலையில் ஒரு பிசினஸ் டீலுக்காக பாரிஸ் கிளம்புறான். இதை கேட்ட நட்சத்திரா நிம்மதி அடைந்தாள். மறுநாள் காலை அவளுக்கு அந்த சிட்டியின் காலை பொழுது மிகவும் இதமாக இருந்தது. அவள் மெதுவாக அங்கிருந்த தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு கார்டனில் ஒருவன் ஃபார்மல் உடையில் நின்று பெரிய கத்திரிக்கோளால் செடிகளின் கிளைகளை வெட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். ஓ காட், யார் இந்த லூசு தோட்டக்கார? விக்ரமோட இவ்ளோ காஸ்ட்லி செடிகளை இப்படி நாசம் பண்றானே. இது விக்ரமுக்கு தெரிஞ்சா இவன் காலி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த மனிதன் நட்சத்திராவை நோக்கி திரும்பினான். அவனது காந்த கண்கள் அவளை ஊடுருவின. ஒரு கணம் அவளது இதயம் துடிக்க மறந்தது. ஒரு பக்கம் அந்த துப்பாக்கி வச்சிருக்கிற அரக்கன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த பாக்குறேன். ஆனா நீ என்னடானா என்ன இப்படி முறைச்சு பாக்குற? அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, விக்ரம் தான். அவன் பாரிஸ் கிளம்பவிருந்தான். ஆனால் மோசமான வானிலை காரணமாக பயணம் தள்ளிப்போனது. செடிகளை வளர்ப்பது மட்டுமே அவனது ஒரே பொழுதுபோக்காகும்.
பாவம், நக்ஷத்ராவிற்கு அது தெரியவில்லை. அதேபோல் விக்ரமுக்கும் நக்ஷத்ராவின் உண்மையான அடையாளம் தெரியவில்லை. நீ யார் கூட பேசிட்டு இருக்கின்ற அறிவு இருக்கா உனக்கு? இன்னும் டைம் இருக்கு. உன் பேக் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. விதி யாரையும் சும்மா விடாது. திடீரென்று விக்ரம் கத்திரிக்கோளை எறிந்துவிட்டு நக்ஷத்ராவின் கையை பிடித்து இழுத்தான். நக்ஷத்ரா இப்போது அவனுக்கு மிக அருகில் நின்றிருந்தாள். ஒரு கணம் விக்ரமும் அவளது அழகில் தன்னை மறந்தான். என் கைய பிடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு வேலைக்காரனா மட்டும் இருக்க கத்துக்கும், புரியுதா? என்ன வேலைக்காரன்னு சொல்றியா? நான் யாருன்னு உனக்கு தெரியல? ஆமா, இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. அந்த சைக்கோ மிருகத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த வந்தா என்கிட்டயே கெத்து காட்டுறியா? கெத்தா? அது என்ன கெத்து? ஐயோ கடவுளே, அந்த மான்ஸ்டர் இந்த வீட்ல இருக்கிறவங்களையும் அவன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கான் போல. கெத்துனா மிரட்டுறதுன்னு அர்த்தம். உன்னை காப்பாத்த வந்தா என்கிட்டயே சீன் போடுறியா? இதை கேட்ட விக்ரமின் கோபம் உச்சிக்கு ஏறியது. அவன் அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தான். அண்ணி, நக்ஷத்ரா திரும்பி பார்த்தபோது காலேஜிலிருந்து சீக்கிரமாக வந்த விஷால் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அண்ணன் இங்க இல்லையே, அப்புறம் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதலில் விஷாலுக்கு நக்ஷத்ரா தனியாக பேசுவது போல்தான் தெரிந்தது. ஆனால் அவன் முன்னே வந்து விக்ரமை பார்த்ததும் அவனது இதயம் நின்றது. அவன் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து திணறினான். அண்ணி, அதாவது மேடம், ப்ளீஸ் உள்ள வாங்க. எவ்வளவு பெரிய துரோகமா விஷால்! இந்த உண்மையை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க? பிரியங்காவிற்கு பதிலாக நக்ஷத்ராவைத்தான் திருமணம் செய்திருக்கிறான் என்ற உண்மை விக்ரமுக்கு இதுவரை தெரியாது. ஆனால் விஷால் தெரியாமல் உண்மையை உளறிவிட்டான். அண்ணா, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நிஜமா உங்க கல்யாணம் வேற ஒருத்தியோட தான் நடக்க வேண்டியிருந்தது. விஷால் திருமணத்தன்று நடந்த முழு உண்மையும் கூற கூற விக்ரமின் உடல் கோபத்தால் நடுங்கியது. தான் வம்பிழுத்த மனிதன்தான் விக்ரம் என்பதை உணர்ந்த நக்ஷத்ராவின் முகம் வெளுத்துப் போனது. ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. விக்ரம் தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான். விக்ரம், என்ன பண்றீங்க நீங்க? என்னை ஏமாத்துறவங்களே எனக்கு பிடிக்காது. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இதை கூறிவிட்டு விக்ரம் துப்பாக்கியால் சுட்டான். நக்ஷத்ரா பயத்தின் உச்சத்திற்கு சென்று அலறிக்கொண்டே அங்கேயே மயங்கி விழுந்தாள். விஷால் நக்ஷத்ராவை சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு தன் நண்பனும் பிரபல அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் துருவை வீட்டிற்கு அழைத்தான். நக்ஷத்ராவின் நிலையை பார்த்து தாத்தா விக்ரமுக்கு நிலைமையை விளக்க முயன்றார். விக்ரம், எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. ஆனா பிரியங்கா ஓடி போயிட்டா. குடும்ப மானத்தை காப்பாத்தத்தான் நாங்க நக்ஷத்ராவை மணமடையில உட்கார வச்சோம். நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க தாத்தா. இதை நீங்க செஞ்சிருக்க கூடாது. விக்ரம் கோபமாக தன் அறைக்கு சென்றான். துருவ் வந்து நக்ஷத்ராவை பரிசோதித்துவிட்டு அவளுக்கு ஒரு ஊசி போட்டான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அன்னிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். துருவ் பேசி முடித்த அடுத்த கணமே விக்ரமின் அறையிலிருந்து மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. அனைவரும் அதிர்ந்து போயினர். அவர்கள் விக்ரமின் அறையை நோக்கி ஓடினர். விஸ்வநாதன் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து போய் ஓடக்கூட தெம்பில்லாமல் அறைக்குள் நுழைந்தார். அங்கு விக்ரமின் கையிலிருந்து ரத்தம் கொட்டிக் கொண்டிருப்பதை கண்டார். விக்ரமண்ணா, என்ன இது? துரு, சீக்கிரம் பாரு! அங்கு வந்த தாத்தாவால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. அந்த அதிர்ச்சியில் அவர் நிலை குலைந்து போனார். துரு, தாத்தாவை பார் முதல்ல. தாத்தா! தாத்தா மூச்சு திணறுவதைக் கண்ட விக்ரம் காரை உடனே எடுக்குமாறு துருவிடம் கத்தினான். தாத்தா! அனைவரும் தாத்தாவை தூக்கிக் கொண்டு கீழே வந்தனர். அப்போது அனைவரது கண்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சோஃபாவில் மயங்கி கிடந்த நக்ஷத்ராவின் மீது இருந்தது. கடைசியாக விக்ரமின் பார்வை அவள் மீது விழுந்தது.
அவன் அவளை ஆத்திரத்துடனும் வெறுப்புடனும் பார்த்தான். தாத்தாவோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம் நட்சத்திரா. இதுக்கு நீ கண்டிப்பா பழி ஏத்துக்கணும். அவர்கள் அனைவரும் நகரின் பிரபல மருத்துவமனைக்கு சென்று தாத்தாவை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். வீட்டில் நட்சத்திரா மயக்கம் தெளிந்து எழுந்தபோது அங்கிருந்த அமைதி அவளை பயமுறுத்தியது. தலைபாரத்துடன் அவள் வீடெங்கும் தேடினாள். தாத்தா தாத்தா விஷால், யாராவது இருக்கீங்களா? மேடம் நில்லுங்க. நீங்க யாரு? ஏன் வழியை ஏன் மறைக்கிறீங்க? மேடம், என் பேரு தேவ். வீட்ல யாரும் இல்ல. உங்களுக்கு வெளியே போக அனுமதி இல்ல. யாரும் இல்லையா? இப்பதானே எல்லாரும் இங்க இருந்தாங்க. தாத்தா எங்க? தாத்தாவுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. எல்லாரும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் இப்பவே அவரை பார்க்கணும். என்ன மன்னிச்சிருங்க மேடம். விக்ரம் சாரோட அனுமதி இல்லாம உங்களை என்னால அனுப்ப முடியாது. எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்ல. நட்சத்திராவின் பிடிவாதத்திற்கு முன்னால் தேவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு மருத்துவமனையின் சூழல் மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. துருவ் வார்டிலிருந்து வெளியே வந்தான். விக்ரம் ப்ரோ, தாத்தாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இது அவருக்கு செகண்ட் அட்டாக். இனி அவருக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் நாம அவரை இழக்க வேண்டியிருக்கோம். என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ துருவ்? என் தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது. அத முதல்ல உன் மனசுல வச்சுக்கோ. உண்மையை சொன்னா உன்னோட இந்த பிடிவாதமும் கோபமும் தான் அவரோட உயிருக்கே ஆபத்தா முடியுது விக்ரம். அவனை விடு. விக்ரமின் நண்பர்களான ஆகாஷும் ஷங்கரும் இடையில் புகுந்து தடுத்தனர். விக்ரம் உடைந்து போய் சுவரோரம் நின்றான். அதே நேரத்தில் நட்சத்திரா ஓடி வந்து எதிர்பாராத விதமாக விக்ரமின் மீது மோதினாள். அவள் நிமிர்ந்து பார்த்தபோது விக்ரம் நெருப்பைப் போல் நின்று கொண்டிருந்தான். நீ எதுக்கு இங்க வந்த? நான் தாத்தாவை பார்க்க வந்தேன். தாத்தாவை சாகுற நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இப்ப இங்க வந்து நாடகம் ஆடுறியா? நட்சத்திரா நடுங்கினாள். தான் கட்டிக்கொண்ட கணவன் இவ்வளவு இரக்கமற்றவனாக இருப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. என்ன ஒரு தடவை தாத்தாவை பார்க்க விடுங்க ப்ளீஸ். தாத்தாவோட பேரை உன் வாயால கூட சொல்லாத. உன் அழக வச்சு என் குடும்பத்தையே மயக்கலான்னு நினைச்சா அது நடக்காது. உன் வலைய வேற எங்கேயாவது போய் வீசு. என்கிட்ட இதெல்லாம் செல்லாது. நட்சத்திரா ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அப்போது பின்னாலிருந்து தேவின் குரல் கேட்டது. பாஸ், தாத்தாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. விக்ரம் நட்சத்திராவின் கையை உதறிவிட்டு தாத்தாவை பார்க்க உள்ளே சென்றான். பார் விக்ரம், உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நட்சத்திரா அந்த வீட்டோட மருமக. நீ அவளை ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தாத்தா, அந்த பொண்ணு என் வாழ்க்கையில எப்பவுமே வர முடியாது. விக்ரமண்ணா, என்ன பேசுறீங்க? அண்ணி வெளியில தான். யாரு அண்ணி? அவ உன் அண்ணியே இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவகிட்ட யாருக்கும் எந்த உறவும் இல்ல. இதை கேட்டு தாத்தாவின் கண்களில் ஒரு புதிய ஆக்ரோஷம் தெரிந்தது. நல்லா கேட்டுக்க விக்ரம், நட்சத்திரா வெளியே நிக்கிறா. நீ என் மருமகளை உள்ள கூட்டிட்டு வரலன்னா நீ சீக்கிரமா எனக்கு கொல்லி வைக்க வேண்டியதா இருக்கும். இதை கேட்டதும் அந்த அறையே ஸ்தம்பித்தது. விக்ரமின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவளை உள்ள கூட்டிட்டு வா. விக்ரமண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாத்தாவோட உயிர் இப்ப நட்சத்திரா அண்ணியோட கையில தான் இருக்கு. நீ அவங்கள பிரிச்சா அந்த அதிர்ச்சியிலேயே தாத்தா இறந்துடுவாரு. உன் கோபத்துக்காக தாத்தாவோட உயிரை பணைய வைக்கணுமா? அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடிக்கவாவது செய். இந்த பொண்ணாலதான் தாத்தா நல்லா இருப்பாருன்னா அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். நீ வந்த உடனே என் வீட்டோட பலவீனமான இடத்த நல்லா பிடிச்சுக்கிட்ட. தாத்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டியா நடிச்சே ஆகணும். உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உன் குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன். முகத்தை தொடச்சிட்டு உள்ளவா. ஒரு சமத்து குழந்தையைப் போல் நட்சத்திரா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு விக்ரமின் பின்னால் சென்றாள். தாத்தா புன்னகையுடன் நட்சத்திராவின் கைகளை பிடித்துக் கொண்டார். விக்ரம் ஒரு ஓரமாக நின்று தாத்தாவையும் நட்சத்திராவையும் கவனித்துக் கொண்டிருந்தான். என்ன மந்திரம் பண்ணா? சில மணி நேரத்துல எல்லாரையும் அவளுக்கு அடிமையாக்கிட்டா. இவ்வளவு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அண்ணி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு?
ஏய் ஆகாஷ், தி கிரேட் துருவ் ட்ரீட்மெண்ட் மேல உனக்கு சந்தேகமா? சும்மா கேட்டேன்டா. அண்ணி இப்ப சூப்பரா இருக்காங்க. ஆகாஷ் தம்பி, துருவ் சொல்றது சரிதான். நான் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். துருவ், எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். தாத்தாவை சீக்கிரமா குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் 2-3 மணி நேரத்துல ரிப்போர்ட் வந்துரும். அது வரைக்கும் நீங்க விக்ரம் அண்ணா கூட வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நட்சத்திராவின் முகம் வெளுத்தது. அவளது உதடுகள் நடுங்கின. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. நட்சத்திரா, துருவ் சொல்றது சரிதான். உனக்கு உடம்பு முடியாம போனா தாத்தாவை யார் கவனிப்பா? வா, வீட்டுக்கு போலாம். சங்கர், என் அண்ணன் பேசுறத தான் நான் கேக்குறேனா? அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணியோட பாச மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல. கடவுளே, இன்னைக்கு இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திரு. நான் உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்து. மாளிகையை அடைந்ததும் விக்ரம் பின்னால் திரும்பி பார்க்காமல் உள்ளே சென்றான். தேவ் நட்சத்திராவிற்கு காரின் கதவை திறந்தான். மத்தவங்க எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கவலைப்படாதீங்க அண்ணி, இன்னும் 3 மணி நேரத்துல வந்துருவாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் வெளியே தான் இருப்பேன். விக்ரமுடன் தனியாக இருக்க நட்சத்திரா மரண பயம் கொள்கிறாள் என்பதை தேவ் புரிந்து கொண்டான். அவள் உள்ளே நுழைந்ததும் ஒரு வேலைக்காரன் அவளிடம் வந்தான். மேடம், சார் உங்களை அவரோட ரூமுக்கு வர சொன்னாரு. நட்சத்திராவின் தொண்டை வற்றியது. நேற்று துப்பாக்கிச்சூடு நடந்த அதே அறைக்குள் நுழைய அவள் மனதை திடப்படுத்திக் கொண்டாள். தன் பாட்டியை நினைத்துக் கொண்டு கதவை தட்டினாள். கதவு தானாகவே திறந்தது. அவள் உள்ளே நுழைந்ததும் ஒரு கனத்த குரல் எதிரொலித்தது. விடிற வரைக்கும் அங்கேதான் நிக்க போறியா? இல்ல நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரணுமா? உள்ளவா! நட்சத்திரா உள்ளே நடந்தாள். அந்த அறை மங்கலான வெளிச்சத்தில் இருந்தது. விக்ரம் ஒரு வேட்டைக்காரனைப் போல சோஃபாவில் அமர்ந்திருந்தான். இன்னிலிருந்து இந்த வீட்டுல உன் வேலை தாத்தாவை கவனிச்சுக்கிறது மட்டும்தான். இந்த வீட்டுல உனக்கு ஒரு கேர்டேக்கரோ இல்ல வேலைக்காரியோட அந்தஸ்து மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேல எதுவும் இல்ல. இந்த விஷயம் தாத்தாவுக்கோ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா கிராமத்தில் இருக்கிற உன் பாட்டிக்கு என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. நட்சத்திராவிற்கு விக்ரம் ஒரு யமனைப் போல தெரிந்தான். அவள் தலைகுனிந்து நின்றாள். கண்ணீர் மளமளவென கொட்டியது. அவளது கண்ணீரைக் கண்டும் விக்ரமின் மனம் உருகவில்லை. இந்த அழுகையை என்கிட்ட மட்டும் வச்சுக்கோ. ஆனா தாத்தா முன்னாடியோ என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. மீறினா விளைவு வேற மாதிரி இருக்கும். கிராமத்துல எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இந்த அறிமுகமில்லாத அரக்கன் ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுறான்? உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிக்கோ. இந்த ரூம்கா? எந்த தப்பான கனவும் காணாத. உலகத்தோட பார்வைக்கு நாம புருஷன் பொண்டாட்டி. அதனால ஒரே ரூம்ல தான் இருக்கணும். நீ கீழே தரையில படுத்துக்கோ, நான் கட்டில படுத்துப்பேன். அவ்வளவுதான். நட்சத்திரா தாத்தா கொடுத்த அறைக்கு ஓடிச் சென்று கதறி அழுதாள். ஆனால் அவளுக்கு தன் பாட்டியை பற்றிய விக்ரமின் மிரட்டல் நினைவுக்கு வந்தது. கிராமத்தில் இருக்கிற உன் பாட்டிக்கு என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? இல்ல, நான் அழக்கூடாது. நான் தைரியமா இருக்கணும். என் பாட்டி அப்புறம் தாத்தாவோட பாதுகாப்புக்காக நான் அந்த அரக்கனை எதிர்த்து நின்னே ஆகணும். நட்சத்திரா தன் சிறிய பேக்கை எடுத்துக்கொண்டு மீண்டும் விக்ரமின் அறைக்கு வந்தாள். உன் பேக் அந்த மூலையில வச்சுட்டு இங்க வந்து உட்காரு. இப்ப இவனுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இந்த ஃபைல் எடு. இதுல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. நீ இந்த ரூம்ல என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். இதுல சைன் பண்ணு. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்களை பார்த்த நட்சத்திராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன.
அவளது முகத்தில் இருந்த ரத்தம் அனைத்தும் உறிஞ்சப்பட்டது போல காட்சியளித்தாள். அந்த பத்திரங்களில் அப்படி என்ன எழுதப்பட்டிருந்தது? தன் பாட்டி மற்றும் தாத்தாவை காப்பாற்ற நட்சத்திரா அதில் கையெழுத்திடுவாளா? விக்ரமின் கோபத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த பழைய ரகசியம் என்ன? நட்சத்திராவின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? அவளால் விக்ரமின் கல் நெஞ்சத்தை கரைத்து புதிய காதல் கதையை தொடங்க முடியுமா? இந்த விறுவிறுப்பான கதையின் அடுத்த எபிசோடை கேட்க பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த டெட்லி டூயட் தொடரை முழுமையாக கேட்க இப்போதே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.